மழை மேகமடி நீ எனக்கு 111 எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனைக்காக எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. இது மழை மேகமடி நீ எனக்கு. கதை கவிச்சந்திரா. கண நாயகாய கண தெய்வதாய கணாதீக்ஷாய தீமகி என அலைபேசி ஒலிக்க செய்து கொண்டிருந்த வேலையிலிருந்து பார்வையை திருப்பி அலைபேசியை பார்த்தான் சித்தார்த். அவனின் மேலதிகாரிதான் அழைத்திருந்தார். அழைப்பு நிற்கவிருந்த கடைசி நொடியில் அதை ஏற்றிருந்தவன் எஸ் சார் எனவும், சித்தார்த் என்ன ஸ்டேட்டஸ் என்றார் குரு. ஆல் டன் சார், ஒரு ஃபைனல் செக்அப் தான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் 5 நிமிஷத்துல நானே உங்களுக்கு மெயில் செஞ்சு இருப்பேன் என்றான் சித்தார்த். தேங்க்ஸ் மேன், சாரி உன்னை வீக்கெண்ட்ல தொந்தரவு செஞ்சுட்டேன் என்றார் குரு. நோ இஷ்யூ சார், இது என் வேலை தானே என்று தொடங்கி மேலும் சில நொடிகள் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்திருந்தான் சித்தார்த். அடுத்த 10 நிமிடத்தில் வேலையை முடித்து மடிக்கணினியை மூடியவன் 2 கைகளையும் உயர்த்தி சோம்பல் முறித்தவாறே பல மணி நேரங்களாக ஒரே இடத்தில் அமர்ந்திருந்ததில் உண்டான வலியை கழுத்தில் கைப்பதித்து இப்படியும் அப்படியும் திருப்பி போக்க முயன்றான். அன்று வார விடுமுறை நாள். அந்த தளம் முழுக்க அவனை தவிர வேறு யாரும் இல்லை. மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்க்கிறான் சித்தார்த். அவன் குழு எடுத்திருந்த ப்ராஜெக்ட் முடித்து கொடுக்க நேற்றுதான் இறுதி நாள். 2 நாட்கள் முன்பாகவே அதை அவர்கள் முடித்தும் கொடுத்து விட்டிருந்தனர். அப்போதெல்லாம் சரியாகத்தான் இருந்தது. திங்கட்கிழமை கிளைண்ட் பார்வைக்கு சென்றாக வேண்டும். திடீரென நேற்று மாலைக்கு பிறகு அதில் ஏதோ பிரச்சனை உருவாக அவன் மேலதிகாரி சித்தார்த்தை தொடர்பு கொண்டு அதை சரி செய்யுமாறு கூறினார். அவனும் வீட்டிலிருந்து அதை சரி செய்ய முயன்று எதுவும் முடியாமல் போகவும் இன்று அலுவலகம் கிளம்பி வந்து விட்டிருந்தான். டீம் லீடர் என்ற முறையில் அவன் பொறுப்பெடுத்து இதை செய்து முடிக்க செய்தி அறிந்த அவன் குழுவில் உள்ள மற்றவர்களும் அலுவலகம் வருவதாக சொல்லியும் 2 நபர்களை மட்டும் காலையில் 1 மணி நேரத்திற்கு மட்டும் வரவழை வேலை முடிந்த பிறகு கிளம்புவதாக அவர்கள் சொல்லியும் அவர்களோடு இணைந்து செய்ய வேண்டிய அவசர வேலைகளை மட்டும் முடித்துக் கொண்டு இருவரையும் அனுப்பிவிட்டிருந்தான். மதியம் 12 மணிக்கு முழு மூச்சோடு அனைத்தையும் சரி செய்ய தொடங்கியவன் இதோ இப்போதே மாலை 6 மணி அளவில் அனைத்தையும் முடித்திருந்தான். உடலும் மனமும் ஓய்வுக்காக கெஞ்ச வீட்டிற்கு செல்ல எண்ணி எழுந்தவன் எதேச்சையாக அங்கிருந்த கண்ணாடி சுவரில் பார்வையை பதிக்க வானம் லேசாக இருட்டிக் கொண்டு வருவது தெரிந்தது. அதில் தன்னையும் அறியாமல் அந்த சுவரை நோக்கி சென்றவன் அங்கிருந்த ஜன்னல் கதவை திறந்துவிட மெல்லிய தென்றல் காற்று மின் சாரலோடு வந்து அவன் மேல் மோதிச் சென்றது. தற்பொழுது மழை வர தொடங்கி இருக்க பெரும் வேகமாக எல்லாம் இல்லாமல் பூந்தூறலாக இருந்த மழை எப்போதும் போல் இன்றும் அவனை ரசிக்க வைத்தது. இது அவனுக்கு பிடித்த, சித்தார்த் மிகவும் விரும்பும் மழை. அதை விழிமூடி ரசித்தவாறே லேசாக முகத்தை ஜன்னலுக்கு வெளியே நீட்டவும் மழை துளிகள் மென்மையாக அவன் மேல் அவளின் நினைவுகளைப் போலவே மோதி சிதறியது. அவள் தூரிகா. அவளை முதலில் சித்தார்த் சந்தித்ததும் இது போலான ஒரு மென் தூறல் நேரத்தில்தான். அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு செல்ல எண்ணி கீழே வந்தவன் அங்கு வாயிலில் ஒரு பெண் சிறு மின்னகையோடு மெல்லிய தூறலை ரசித்தபடி நின்றிருப்பதை கண்டான். யாருமற்ற சூழ்நிலையில் அவள் அப்படி முகத்தை லேசாக உயர்த்தி தூறல் தன்மேல் பட்டு தெரிப்பது போல் ரசனையோடு நின்றிருந்த நிலை தேர்ந்த ஓவியனின் கைவண்ணத்தில் உருவான ஓவியம் போல் இருந்தது. அதில் அசையாமல் அவளை பார்த்தபடியே சித்தார்த் நின்றுவிட வெகு தாமதமாகவே தன் அருகில் ஒருவன் இருப்பதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள் தூரிகா. சித்தார்த் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டு பதட்டமாகி பார்வையை தழைத்துக் கொண்டவளின் விழிகள் 2 நொடி தன்மேல் பதிந்து விலகியதே அவனுக்கு என்னவோ செய்தது. இப்படி தொடங்கிய அவர்கள் அறிமுகம் அதன் பிறகு அடிக்கடி நிகழ்ந்தாலும் இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. ஒரே அலுவலகத்தில் வேலை செய்தாலும் இருவரும் வெவ்வேறு தளத்தில் இருந்தனர். எதிர்பாராமல் சித்தார்த்தை பார்க்கும் போதெல்லாம் அவள் விழிகளில் வந்து போகும் படபடப்பும், துப்பட்டாவை விரல் நுனியில் வைத்து திருகியவாறே இயல்பாக நிற்க முடியாத உடல் மொழியோடு அவள் தடுமாறுவதும் அவனை மொத்தமாக கொள்ளை கொண்டிருந்தது. ஒரு நாள் காலை சித்தார்த் அலுவலகம் வந்து கொண்டிருந்த போது திடீரென தூறல் விழத் தொடங்க வழக்கமாக இது போலான நாட்களில் உடை வீணாவதை எண்ணி எரிச்சல் அடைபவனின் மனதிலோ இன்று அவளின் நினைவுகளே மேலெழுந்து வந்து நின்றது. இன்னைக்கும் ஆபீஸ் வராம மழையை ரசிச்சுட்டு நிற்பாளோ என்னவோ
என்று நினைத்தபடியே அவள் நினைவில் உண்டான மின்னகையோடு அலுவலகம் செல்லும் பாதையில் இருசக்கர வாகனத்தை திருப்பியவன் நிஜமாகவே அங்கு ஒரு மரத்தடியில் மழையை ரசித்தபடி அவள் நின்றிருப்பதை கண்டான். மற்றொரு நாள் அலுவலகம் முடிய 1 மணி நேரம் இருக்க அவசர வேலையாக வெளியே செல்ல நினைத்து சித்தார்த் வாயிலுக்கு வரவும் மழை லேசாக தூறிக்கொண்டிருந்தது. அதில் தானாக வந்து ஒட்டிக்கொண்ட அவளின் நினைவுகளோடு பார்வையை திருப்பியவன் அங்கு நடக்க முடியாமல் இருந்த ஒரு புறாவுக்கு தன் துப்பட்டாவை 4ஆக மடித்து அவள் கூரை போல் செய்து கொண்டிருப்பதை கண்டான். இப்படியே அலுவலகத்திற்கு வெளியே எப்போது தூரிகாவை அவன் பார்த்தாலும் லேசான தூறலோடு கூடிய மழை சேர்ந்தே வரும். அவளாக தன்னை தேடி வரப்போவதில்லை என்பதால் சித்தார்த் தானே தூரிகா வேலை செய்யும் தளத்தில் இருக்கும் தன் நண்பனை சந்திக்கும் சாக்கில் அவளை காண சென்று விடுவான். அந்த நேரங்களில் தன் இருக்கையில் அமர்ந்தவாறே விழிகளை மட்டும் உயர்த்தி சித்தார்த்தை அவள் பார்க்கும் ஒற்றை பார்வை போதும். அடுத்த 1 மாதத்திற்கு அதை எண்ணியே நாட்களை நகர்த்தி விடுவான் சித்தார்த். அன்றும் அப்படியே அவளை காண வந்தவன் தூரிகா அவள் இருக்கையில் இல்லை என்றதும் எங்கே சென்றிருப்பாள் என்ற யோசனையோடு பார்வையை சுழற்ற அந்த அலுவலகத்தின் ஒவ்வொரு தளத்திலும் திறந்த வெளியில் அமர்ந்து பேசவும் சாப்பிடவும் வசதியாக இருந்த சிட் அவுட்டில் அவள் நின்றிருப்பது தெரிந்தது. இருவரும் பேசி பழகி காதலை வளர்க்கவில்லை என்றாலும் ஒருவர் மனது மற்றவருக்கு நன்றாகவே புரிந்திருந்தது. விழிமொழியிலேயே தங்கள் மனதை மற்றவருக்கு உணர்த்தியும் இருந்தனர். ஆனால் இது மட்டும் போதாதே, அவளை தள்ளி நின்று ரசிப்பதை விட தன்னோடு தனக்கானவளாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மனம் பரபரத்தது. தூரிகா இயல்பிலேயே கொஞ்சம் அமைதியான குணம் கொண்டவள். அதிகம் யாரோடும் பேசி பழக மாட்டாள். அவள் குழுவில் இருப்பவர்களோடு மட்டும் தேவைக்கு பேசுவதோடு சரி. அவளின் குணம் அறிந்தே தூரிகாவை பதட்டமடைய செய்ய விரும்பாமல் தன் மனதை வெளிப்படுத்த நாட்களை கடத்தி கொண்டிருந்தான் சித்தார்த். இல்லையெனில் தன் மனதை எப்போதோ அவளிடம் வெளிப்படுத்தி இருப்பான். இன்று எப்படியாவது அவளிடம் இதை பற்றி பேசிவிட வேண்டும் என நினைத்து அவளை நெருங்கினான். வீட்டுக்கு இன்னும் கிளம்பலையா நீங்க என்ற குரலில் பழைய நினைவுகளில் மூழ்கி சிட் அவுட்டிற்கு வந்து நின்று விட்டிருந்த சித்தார்த் திரும்பி பார்க்க அங்கு அவன் நினைவுகளின் நாயகித்தான் நின்றிருந்தாள். வெள்ளை நிற அனார்கலி அணிந்து எப்போதும் போல் மெல்லிய அலங்காரத்தில் தேவதையாக தன் கண் முன் வந்து நின்றிருந்தவளை அவன் இமைக்காமல் பார்க்க என்ன என்பது போல் புருவத்தை உயர்த்தினாள் தூரிகா. நீ இங்க என்ன செய்ற என சித்தார்த் கேட்கவும், உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என கொஞ்சமும் தயங்காமல் கூறியிருந்தாள் தூரிகா. அந்த வார்த்தைகள் அவனுள் அத்தனை இதமாக இறங்கியது. நேரமாகுதே, இன்னும் கிளம்பாம என்ன செய்றீங்க என அவள் கேட்கவும், கிளம்பணும், இப்பத்தான் வேலை முடிஞ்சது என்றவன், கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாமா என்று கேட்கவும் சரி என தலையசைத்தவள் அங்கிருந்த நீள் இருக்கையில் அமர அவளுக்கு அருகில் சித்தார்த்தும் சென்று அமர்ந்தான். சில நொடிகள் அங்கு அமைதி நிலவ மெல்ல திரும்பி அவளை பார்த்தான் சித்தார்த். அதுவரை அவனை பார்த்து கொண்டிருந்தவள் பார்வையை தழைத்துக் கொள்ள அந்த நொடி நேரத்திற்குள் அவளின் விழிகளில் வந்து போன படபடப்பை கண்டு கொண்டிருந்தவனின் இதழ்களில் மெல்லிய புன்னகை. இதோ இந்த புன்னகை, இந்த படபடப்பு, இது உணர்த்தும் காதல். இதுதானே அவளிடம் அவனை விரும்பியே விழ செய்திருந்தது. மனமெங்கும் அவளை நிறைந்திருக்க அவளின் அருகாமையை ரசித்தபடி எதுவும் பேச தோன்றாமல் தன்னை தழுவிச் செல்லும் ஈரக்காற்றை அனுபவித்துக் கொண்டிருந்தான் சித்தார்த். அவன் விழி மூடி அமர்ந்திருப்பதைக் கண்டு, வேலை அதிகமோ என்றாள் தூரிகா. அவளை திரும்பி பார்த்து ஆமென மட்டும் தலையசைத்தவனுக்கு இந்த நொடி கிடைத்த இதமே போதுமானதாக இருக்க வேற எதுவும் அவன் பேசவில்லை. அவனின் இந்த அமைதியை கண்டு, ரொம்ப டயர்டா இருக்கீங்களா என்றாள் தூரிகா. அதில் மெல்லிய புன்னகையோடு அவளை திரும்பி பார்த்தவன், இவ்வளவு நேரம் இருந்தது எனவும் அந்த பார்வையில் இருந்த பொருளை உணர்ந்தவள் மெல்ல நாணத்தோடு விழிகளை தழைத்துக் கொண்டாள். வேற எதுவும் பேசாமல் ஒருவரின் அருகாமையை மற்றவர் ரசித்தபடி சில நிமிடங்கள் இருவரும் அமர்ந்திருக்க அவனின் அலைபேசி அழைத்தது. ஸ்வேதா அழைப்பதைக் கண்டு அவன் ஏற்றிருக்க, எங்க இருக்கீங்க சித்து என்றாள். ஆபீஸ்ல தான், என்னாச்சு என்றான் சித்தார்த். என்ன இவ்வளவு நேரமா, இன்னும் வேலை முடியலையா என அவள் கேட்கவும், இப்பதான் முடிஞ்சது, கிளம்பணும் என்றான். வீக்கெண்டில கூட ரெஸ்ட் இல்லாம என்னத்தான் வேலையோ என அவள் சலித்துக் கொள்ள, எல்லா வாரமுமா வரேன், இது போல எமர்ஜென்சி நேரத்துல மட்டும்தானே என்று அவன் விளக்கம் அளிக்க, அதெல்லாம் புரியுது, ஆனாலும் உங்களுக்கு ரெஸ்ட் இல்லாம போகுதே என்றாள் கவலை குரலில் ஸ்வேதா.
நாளைக்கு முழுக்க ரெஸ்ட் தான், எந்த வேலையும் இல்லை, நான் எங்கேயும் போகல, ஓகேவா என்றான் சித்தார்த். அதெல்லாம் சரி, சாப்பிட்டீங்களா எனவும் தான் அவனுக்கு காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாததே நினைவுக்கு வந்தது. சித்தார்த்தின் அமைதியில் அவன் பதிலை கண்டு கொண்டிருந்த ஸ்வேதா, அப்போ சாப்பிடல அப்படிதானே என்று குரலில் அழுத்தத்தை கூட்டி கேட்கவும், அது காஃபி குடிச்சேன் என இழுத்தான் சித்தார்த். ஏன் சித்து இப்படி செய்றீங்க? நான் அங்க இல்லைனா சரியா சாப்பிட மாட்டீங்கன்னு தானே தினம் வந்து சமைச்சு கொடுத்துட்டு போக மாலா அக்காவை ஏற்பாடு செஞ்சேன். அப்புறமும் இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம் என பிரசவத்திற்கு அம்மா வீட்டிற்கு சென்றிருக்கும் ஸ்வேதா ஒரு மனைவியாக சித்தார்த்தை எண்ணி கவலையானால். அதில் அவளின் அக்கறை புரிந்து, வீட்டிற்கு கிளம்பிட்டேன் ஸ்வேதா, அங்க போனதும் வீடியோ காலில் உனக்கு கூப்பிட்டு சாப்பிட்டுட்டே பேசுறேன் சரியா என சமாதானம் செய்து அழைப்பை துண்டித்திருந்தவன் சிறு பெருமூச்சோடு திரும்பி தன் அருகில் பார்க்க, அங்கு தூரிக்க அமர்ந்திருந்த இடம் வெறுமையாக காட்சியளித்தது. அதில் அவன் முகம் வேதனையை தத்தெடுக்க, அவள் தன் அருகில் மட்டுமல்ல இந்த உலகிலேயே இல்லை என்ற உண்மை மீண்டும் அவன் முகத்தில் வந்து அறைய, வலியோடு விழிகளை மூடிக்கொண்டவனின் மனக்கண்ணில் அன்று தன் காதலை அவளிடம் சொல்லிவிட அவன் நெருங்கியதும், அதே நேரம் மேலதிகாரியிடம் இருந்து அவசர அழைப்பு வர பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று கிளம்பி சென்றதும் நினைவுக்கு வந்தது. அதன் பிறகு தூரிகாவை அவன் பார்க்கவே இல்லை. அலுவலகத்தில் விசாரித்த போது ஊரிலிருந்து அவளின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என அழைப்பு வந்ததாகவும் அதில் அவள் கிளம்பி சென்றதாகவும் கூறினார். இதற்கிடையில் சித்தார்த் ஒரு அவசர வேலையாக 3 மாத பயணமாக டெல்லிக்கு சென்று விட்டிருந்தான். அவன் நினைத்திருந்தால் யாரிடமாவது அவளின் அலைபேசி எண்ணை வாங்கி தொடர்பு கொண்டிருக்க முடியும். ஆனால் அப்படி செய்ய ஏதோ ஒரு தயக்கம் வந்து அவனை சூழ்ந்து கொள்ள, நேரில் இருவரும் மீண்டும் சந்திக்கும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தான் சித்தார்த். ஆனால் அப்படி ஒரு நாள் அவ்வளவு எளிதில் அவனுக்கு அமையாமலே போனது. அவன் டெல்லியில் இருந்து திரும்புவதற்குள் தூரிகா வேறு ஒரு கிளைக்கு மாற்றலாகி சென்று விட்டிருந்தாள். இதில் உண்டான கவலையோடு அவன் நாட்களை கடத்தி கொண்டிருக்க, மனம் எங்கும் அவளின் நினைவு மட்டுமே. இதற்கு மேலும் தாமதிக்க முடியாது. இந்த வார இறுதியில் அவளை சென்று சந்தித்தாக வேண்டும் என எண்ணிக்கொண்டான் சித்தார்த். இதேபோல் ஒரு மழை நாளில் மாலை தன் அலுவலகத்தில் இருந்து வெளியில் வந்தவன் பார்வை எதிர்ப்புறம் வந்து கொண்டிருந்த தூரிகாவின் மீது பதிந்தது. இது நிஜம்தானா என தன் கண்களையே நம்ப முடியாமல் ஒரு நொடி நின்றவன் விழிகளை அழுத்தமாக மூடி திறந்து பார்க்க, அவள் சாலையை கடப்பதற்காக நின்று கொண்டிருந்தாள். இது இந்த நொடி நிஜம்தான் என புரிய அவளை நோக்கி வேகமாக சித்தார்த் செல்ல, அதே நேரம் வளைவில் இருந்து திரும்பியது ஒரு லாரி. கவனம் முழுக்க அவளின் மேல் மட்டுமே இருக்க லாரியை அவன் கவனிக்கவில்லை. ஆனால் இதை கண்டு பதட்டமாகி அவனை நோக்கி ஓடி வந்த தூரிகா சித்தார்த்தை பிடித்து தள்ளிவிட்டிருக்க, அந்த லாரி அவன் கண்முன்னேயே அவளை அடித்து தூக்கி இருந்தது. தன்னை காப்பாற்ற அவள் உயிரை விட்டு இன்றோடு 5 வருடங்கள் கடந்திருந்தாலும் இந்த நொடியும் அவள் இனி இல்லை என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியா அவன் மனம் 5 வருடங்களுக்கு முன்னான அவர்களுக்கு இடையேயான நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் அசை போட்டுக் கொண்டிருக்க, தன் மனதோடு நிறைந்து நிலைத்து விட்ட அவளோடான நினைவுகளில் மட்டுமேயான காதலில் இது போலான தனிமை நேரங்களில் பயணித்துக் கொண்டிருப்பான் சித்தார்த். வீட்டினரின் தொடர் வற்புறுத்தலால் தன் தாய்மாமன் மகளையே மணந்திருந்தாலும் அவனுள் ரகசியமாக ஒருவேளை அன்று மேலதிகாரி அழைக்காமல் இருந்திருந்து அவனும் தன் காதலை அவளிடம் சொல்லி அவளும் ஏற்றுக்கொண்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும் என யோசித்து தன் கற்பனைக்கு உருவம் கொடுத்து அவளோடு நினைவுகளில் காதல் வளர்த்துக் கொண்டிருக்கிறான் சித்தார்த். ஒவ்வொரு மழை நேர தூறலும் அவனுக்கு தன் தூரிகை பெண்ணை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். தன் உள்ளத்தில் நிறைந்து உணர்வுகளில் கலந்து உறைந்து விட்ட அவளை எண்ணி, மழை மேகமடி நீ எனக்கு என விழிமூடி முணுமுணுத்தவனின் விழிகளை கடந்து வடிந்த கண்ணீர் அவன் முகத்தில் மோதி இறங்கிய மழை துளியோடு கலந்தது.